பல்வேறு வைணவ பெரியவர்களுடைய துணை கொண்டும் இன்றைக்கு நாம் சிந்திக்க இருக்கக்கூடியது 332வது திருநாமம் வரதாய நம. இந்த உலகம் யாரால் இயங்குகிறது? இறைவனால் தான் இயங்குகிறது. எப்படி தெரியுமா? இந்த பூமியை, சூரியனை, கடலை இயக்குவதே ஆண்டவன்தான் என்பதை சொல்கின்றார். எல்லாம் வல்ல திருவேங்கடமுடையான் நாராயணன் இந்த மண்ணை, இந்த மக்களை உய்விக்க வந்த பெருமாளுடைய பெருமை பேசக்கூடிய விஷ்ணு சகசரநாமத்தினுடைய ஒரு நாமத்தின் சிறப்பை நாம் தெரிந்து கொள்ள இருக்கின்றோம். ஆன்மீக அன்பர்களே, விஷ்ணு சகசரநாமத்திற்கு எத்தனையோ பேர் உரை எழுதியிருக்கிறார்கள். அதிலும் பல்வேறு நபர்கள் தங்களுடைய ஒளி நாடாக்களில் அந்த விஷ்ணு சகசரநாமத்தை காலையிலும் மாலையிலும் கேட்கின்ற போது நம்முடைய உள்ளம் பூரிப்படுகிறது, புதிய மாற்றத்தை பெறுகின்றது. அந்த வகையில் மருத்துவ படிப்பை முடித்துவிட்டு மனநோய்க்கு மருந்து தரக்கூடிய மருத்துவராக இருக்கக்கூடிய டாக்டர் உவே வெங்கடேஷ் அவர்கள் 1000 நாமத்திற்கு 1000 கதைகளை வடித்து புத்தகமாக தந்திருக்கின்றார். அவற்றின் துணை கொண்டும் பல்வேறு வைணவ பெரியவர்களுடைய துணை கொண்டும் இன்றைக்கு நாம் சிந்திக்க இருக்கக்கூடியது 332வது திருநாமம் வரதாய நம. என்னது? வரதாய நம. வரத அப்படிங்கிற இந்த சொல்லக்கூடிய முறை வரதாய நமன்னு சொல்கிறமே, அந்த திருநாமத்தினுடைய பெருமை என்ன என்பதை அறிவதற்கு முன்பு வேதாந்த தேசிகர், வைணவ பெரியவர்களுக்கு தெரியும் வேதாந்த தேசிகருடைய பெருமையை சொல்வதற்கு இந்த பத்தாது. இந்த மண்ணுலகில் வேதாந்த தேசிகரிடம் இறைவனுடைய பெருமை, இறைவனுடைய சிறப்பு, இறைவன் இருக்கிறானா என்பதை உணர்ந்து காட்டுங்கள், அறிந்து காட்டுங்கள், புரிய வையுங்கள் என்று ஒருவருக்கும் அவருக்கும் வாக்குவாதம் நடைபெற்றது. அவர் சொன்னார், வேதம், ஆகமம் இவற்றை தெரிந்தால், அறிந்தால் இறைவனுடைய சிறப்பு தெரியும். அதை புரிந்து கொள்ளவோ தெரிந்து கொள்ளவோ கூடிய பக்குவம் உனக்கு இல்லை. ஆனாலும் இறைவனுடைய சிறப்பை நான் உனக்கு உணர்த்தி காட்டுகிறேன் என்று சொல்லி, இந்த உலகம் யாரால் இயங்குகிறது? இறைவனால் தான் இயங்குகிறது. எப்படி தெரியுமா? பூமி தன்னைத்தானே சுற்றுவதும், பூமியை சூரியன் சுற்றி வருவதும், இது எல்லாம் இயற்கையினுடைய விளைவு என்று நாம் நினைத்து கொண்டிருக்கிறோம். இந்த பூமியை, சூரியனை, கடலை இயக்குவதே ஆண்டவன்தான் என்பதை சொல்கின்றார். இதற்கும் இறைவன் இருக்கிறான் என்பதற்கும் என்ன சம்பந்தம் என்று கேட்கின்றீர்களா? வேதாந்த தேசிகர் சொல்கின்றார், பூமி சூரியனை சுற்றுகிறது, இல்லை என்று சொல்லவில்லை. ஆனால் 365 நாளும் அந்த பிசகாமல் எப்படி சுற்றி வருகிறது? அதுதான் இறைவனுடைய ஆணை. அடுத்து சொல்கின்றார்கள், பார், எண்ணிக்கையை மட்டுமல்ல, சீறி பாயக்கூடிய கடலை பாருங்கள். அலை கரையை நோக்கி வருகிறது, மீண்டும் கரையிலிருந்து கடலுக்குள்ளே செல்கிறது. கடலுக்குள் செல்லாமல் ஆழி பேரலையாய் ஆபத்தை ஏற்படுத்தினால் தினம் தினம் ஆர்ப்பாட்டம் இல்லாத மனித சமூகம் அடங்கி போகும். அவ்வப்போது உங்களுடைய துன்பங்கள், துயரங்களை சுட்டி காட்டுவதற்கு மட்டும்தான் ஆழிப்பேரலை. மற்ற நாளெல்லாம் கரையை தொட்டு மீண்டும் அலை கடலுக்குள்ளே திரும்புகிறது. இது இறைவனுடைய வேலை. இன்னும் சொல்கின்றார்கள், இந்த பூமிக்குள் ஒரே ஒரு விதையைத்தான் விதைக்கின்றோம். அந்த விதை செடியாகி, மரமாகி, காயாகி, கனியாகி, பூத்து குலுங்கி பலருக்கு வாழ்வு தருகிறதே. எப்படி? இறைவன்தான். வேடிக்கையாக விளம்பரங்களில் சொல்வார்கள், இளநீருக்குள் நீர் இருப்பது யார்? கல்லுக்குள் தேரை வைத்தது யார்? இது எல்லாமே இறைவனுடைய படைப்பு, 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 படைப்பு. சூரியன் கிழக்கே தோன்றி மேற்கே மறைவது சற்று மாறினால் என்ன நடக்கும்? வாழ்க்கையே அஸ்தமனம் போகும். எனவே இறைவன் சூரியனை கிழக்கே உதிக்கச் செய்து மேற்கே மறையச் செய்து இயற்கையை தன்னடக்கி வாழ்கின்றானே. இந்திரன், வருணன், வாயு, சூரியன், சந்திரன், இப்படி எல்லாவற்றையும் திருமால்தான் இயக்குகின்றார். அந்த திருமாலிடமிருந்து வரம் பெற்ற இவர்கள் அற்புதமாக வாழ்வியலை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். அதனால்தான் ஒரு பாடல் உண்டு, நம்முடைய பொய்கை ஆழ்வார் சொல்வார், வையம் தகழியாக, என்ன வார்த்தை? வையம் தகழியாக, வார்க்கடலே, அந்த ரொம்ப வார்த்தை முக்கியம், நெய்யாக, வெப்பம் கதிரவன் விளக்காக, வையம் தகழியாக மாறுதான், வார்க்கடல் நெய்யா மாறுதான், வெப்பம் விளக்காக மாறி இயக்கச் செய்கின்றாரே, இதுதான் இறைவன். பூமி
இந்த பூமி இருக்கிறதே அதுதான் அகல் விளக்கு, கடல் நீர் இருக்கிறதே அதுதான் நெய், சூரியன் இருக்கிறதே அதுதான் தீபம். இந்த தீபத்தை எரியச் செய்கின்றவன் இறைவன் இறைவன் இறைவன். இந்த இறைவன் யாருக்கு வரங்களை தருகின்றான் என்றால் இயற்கைக்கு தருகின்றான். வர என்றால் வரங்கள், தா என்றால் அருள்பவன். வரதாய என்று தேவர்களும் முனிவர்களும் இயற்கையும் ஆண்டவனாகிய எம்பெருமானாகிய நாராயணிடத்தில் வரங்களை பெறுவதால் வரதாய நம. எனவே நம்மும் 332வது திருநாமமாகிய விஷ்ணு சகசரநாமத்தின் வரதாய நம வரதாய நம என்று அனுதினமும் அணுப்பொழுதும் சொன்னினால் ஆண்டவன் அருள் ஆனந்தமாய் கிடைக்கும். மீண்டும் நற்சிந்தனையோடு தொழில்நுட்ப கலைஞர்களோடு நாளைய புதிய விடிகளில் ஆனந்த ஆரம்பத்தில் சந்திப்போம். நல்ல நல்ல செய்திகளை சிந்திப்போம்.